வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவேக தலைவர் விஜய் மற்றும் அவங்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து மனு நாளுக்கு நாள் சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட அவங்க இப்போ தன்னுடைய 2வது மனுவை கொடுத்துருக்காங்க. அதில் நீலாங்கரை வீட்டில் தானும் தன்னுடைய குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு போலீஸ் பாதுகாப்போட கோர்ட் எங்களை அலோவ் பண்ணணும். தவேக தலைவரோட வக்கீல் கூட எங்களை அந்த வீட்டில் தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. லண்டனில் குடியுரிமை பெற்றனா இங்கே தங்குறதுல பல சிக்கல்கள் இருக்குது. அதனால தயவு செய்து நான் கோர்ட்டை ரொம்ப மன்றாடி கேட்குறேன், என்ன அந்த வீட்டில் என்னுடைய குழந்தைங்களோட தங்கறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை தன்னுடைய 2வது மனுவில் சுட்டி காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஆதரவாக தமிழிசை சவுந்தரராஜன் கூட கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு கஷ்டம் அப்படிங்கும்போது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி நாங்கள் துணை நிற்போம். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகரோட மனைவிக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா கண்டிப்பாக நான் சங்கீதா விஜய்க்கு ஆதரவுக்காரன் கொடுக்குறேன். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பக்கம் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத யாரும் மறக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பதிவை இட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அது வைரலாக போயிட்டு இருக்கிற அந்த நிலைமையில நிறைய பெண் தலைவர்கள் அவங்களுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இந்த நிலைமையில ஆக்டர் ஜெயம் ரவி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலான விஷயமா போயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் எதை சொன்னாலும் நீங்கள் நம்புவீங்களா? அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு பெண் சமூகத்துக்கு முன்னாடி நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லினா கண்ணை மூடிட்டு நீங்கள் அவங்கள நம்பிடுவீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆண் எந்த அளவுக்கு வலிகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட பார்க்க மாட்டீங்களா? நான் விஜய் அண்ணாவை ரொம்ப அவருடைய நிலைமை பார்த்தா எனக்கு ரொம்பவும் பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உருக்கமான பதிவை தான் இட்டிருக்கிறாரு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே ரொம்பவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்ட்ரஸ் ஜெயம் ரவி 2024 ஆர்த்தியை விவாகரத்து பண்ண போகிறதா அறிவிச்சார். அதுக்கு ஆர்த்தி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி டிவோர்ஸ் பண்ணுறதுல எந்த விதமான உடன்பாடும் எனக்கு கிடையாது. ஏன்னா எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய ஃப்யூச்சர் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால் நான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஜெயம் ரவி விவாகரத்தில் ரொம்பவும் பிடிவாதமாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பாடகி கெனிஷா, அதாவது கோவாவுக்கு அவர் நிறைய நாள் ஆர்த்திக்கு தெரியாத போயிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறமேல தெரிஞ்சே கோவாவுக்கு அவர் போயிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த ரகசியமான உறவு தான் கெனிஷா கூட அவருக்கு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமேலு திருமணங்களுக்கு கெனிஷா கூட ஒன்றா வர்றது, அது மட்டும் இல்லாமல் ஒரே ட்ரெஸ் கோடில் ஒரே காரில் வர்றது அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்காக கெனிஷாவை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நானும் கெனிஷாவும் லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இந்த விவாகரத்து மியூச்சுவல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகுது. 2 பேரும் மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஆர்த்தி ரவி அதுக்கு ஜீவனாம்சமா ஜெயம் ரவி கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மந்த்லி 40 lakhs ஜீவனாம்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதை அடுத்து இந்த விவாகரத்து விஷயம் இன்னும் நிலுவையில தான் இருக்குது. ஆர்த்தி ரவி விவாகரத்து கேட்டதுக்கு அப்புறமேல அவங்களுடைய அம்மாவும் ஜெயம் ரவியோட மாமியாருமான அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவரால் எங்களுக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, ஆனால் அதை எதையுமே நாங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை, அவர்கிட்ட அதை பற்றின எந்த கொஷினும் நாங்கள் கேட்டது கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்னுடைய பொண்ணுக்கே அவர் துரோகம் பண்ண இன்னைக்கு முற்பட்டுட்டாரு. அது எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவரை நாங்கள் மருமகனாக பார்க்கல, எங்களுடைய மகனாக தான் பார்த்தோம். எங்களுக்கு அவர் அப்படிதான் தெரியும். ஏன்னா அவருக்கு படம் இல்லாத நிறைய சுச்சுவேஷன் அப்போ நாங்கள் அவரை வச்சு நிறைய படங்கள் எடுத்திருக்கோம். அதில் 1-2 படங்கள் வெற்றி படமாக இருந்தாலும் நிறைய தோல்வி படங்கள் அதில் இருக்குது. அந்த கணக்கெல்லாம் நாங்கள் அவர்கிட்ட காட்டினதே கிடையாது. இப்போ வேணா அவர் என்னை ஏமாத்திட்டாங்க, என்னுடைய வெற்றி படங்களுக்கான கணக்கு வழக்க அவங்க காட்டல அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருடைய தோல்வி படங்களுக்கான கணக்கு வழக்கையும் நாங்கள் அவர்கிட்ட காட்டினது கிடையாது. எல்லாமே எங்களுடைய பொண்ணோட நல்லதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு உருக்கமான பதிவு கூட சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில ஜெயம் ரவி கெனிஷா மாதிரி தான் இன்னைக்கு டிவிகே தலைவர் விஜய் மற்றும் த்ரிஷா 2 பேருமே திருமண விஷயங்களுக்கு ஒண்ணா வராங்க. ஒரே கலர்ல ஒரே ட்ரெஸ் கோட்ல ஒரே கார்ல வராங்க. இது அவங்களுடைய ரெப்ளிகா மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் போயிட்டு இருக்கு. முதல்ல ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வந்த அவரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்கள தன்னுடைய காதலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு
ஸ்டூடியோவும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு டிரெக்டராக ஒரு ப்ரொடியூசராக நிறைய அவதாரங்கள் அவங்க எடுத்திருக்காங்க. மேபி இதே மாதிரி தான் டிவிகே தலைவர் விஜயும் த்ரிஷாவும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள் இவங்க கூட ஒப்பிட்டு போயிட்டுருக்கு. அதுக்கு ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து எதை சொன்னாலும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புவீங்களா? அதில் இருக்கிற உண்மை தன்மையை நீங்கள் கொஞ்சம் கூட ஆராய மாட்டீங்களா? எனக்கு விஜயண்ணாவை பார்த்தா ரொம்பவும் பாவமாக இருக்குது. அதாவது நான் என் லைஃப்பில் நிறைய வெளியில் சொல்லாத கஷ்டங்களை அனுபவிச்சேன். நான் நிறைய பணம் சம்பாரிச்சா கூட என்னால் அதை உரிமையாக செலவு பண்ண முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ஒருத்தர்கிட்ட பதில் சொல்லணும், கணக்கு காட்டணும். அவங்க பெர்மிஷன் இருந்தால் தான் என்னால் அந்த பொருளையே பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆர்த்தி ரவி ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோட வீடியோவை லைக் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை ஏமாத்தினவனோட ஒரு பெண் எப்படி தான் உறவில் கமிட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. கண்டிப்பாக அந்த பெண்ணும் அந்த உறவில் ஒரு நாள் கேள்விக்குறியாக நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரோட சொன்ன அந்த வீடியோக்கு ஆர்த்தி ரவி லைக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து ஜெயம் ரவி அதுக்கு பதிலடியாக என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ரொம்பவும் சிரிப்பாக வருது. என்னை என் வழியில் போக விடுங்க. ஏன்னா யாருக்கும் நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி என்னை ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்னை ரீப்ளேஸ் பண்ண யார் வேணாலும் வரலாம். ஆனால் எனக்கு ஒரு மாற்றுதலாக ஒருத்தர் வர முடியாது. என்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து யாருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். என்னுடைய கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுற முடிவை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு பதிலடி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமேலு தாவேகா தலைவர் விஜய் பற்றி அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து ஒருத்தரோட இப்போ இருக்கிற அவருடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எந்த விதமான மனநிலையில் ஒருத்தர் இருப்பார் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வார்த்தைகளையோ கருத்துக்களையோ பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி தேவையில்லாத நிறைய கருத்துக்கள் பதிவிடுறாங்க. அந்த நிலையில் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு போர் மாதிரி போயிட்டு இருக்குது. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் மோசமாக பேசுறது, அதுக்கு அவங்க பதிலடி தரது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் ஒரு பெண் வந்து சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அது எல்லா விஷயங்களும் உண்மை ஆயிடாது. உண்மை அப்படிங்கிறது ரொம்ப நாள் மூடி கிடைக்காது. எல்லாமே ஒரு நாள் வெளியில வரும். அந்த ஒரு உறவுல இருந்து ஒரு ஆண் வந்து அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. நிறைய உடஞ்சு போயிருக்கலாம், இல்லை வந்து நிறைய துரோகத்தை அவங்க ஆல்ரெடி சந்திச்சிருக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவும் உடைஞ்சு போயிருக்கிற ஆண் கூட பேச மாட்டாங்க. அது சில பேருக்கு புரியறது கிடையாது. எல்லாத்துக்குமே டக்கு டக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நினைக்காதீங்க. அழுது ட்ராமா பண்ணி ஒரு விஷயத்தை எமோஷனல் சீனாக கிரியேட் பண்ணுறவங்க நல்லவங்களும் கிடையாது, அமைதியாக இருக்கிறவங்க கெட்டவங்களும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜெயம் ரவி ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுதான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் மறைமுகமாக சங்கீதா விஜய் தான் தாக்கி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய ஃபேன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் அமைதியாக இருக்கிறான்னா அவன் பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து தாவேகா தலைவர் விஜய்